உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 12ஆம் திகதி 10ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை. விசுவாவசு வருடம் புரட்டாதி மாதம் 26ஆம் நாள். இன்று சஷ்டி திதி, மிருகசீரிட நட்சத்திரம், தேய்புரை. இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். விசாகம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நலம், ரிஷபம் பெருமை, மிதுனம் மறதி, கடகம் நட்பு, சிம்மம் அமைதி, கன்னி சாந்தம், துலாம் கஷ்டம், விருச்சிகம் நன்மை, தனுசு கோபம், மகரம் புகழ், கும்பம் சாதனை, மீனம் இன்பம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் எழுதி அனுப்பினால் தகுந்த பதில்களை உங்களுக்கு அளிக்க நான் காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, 12 ராசிக்காரர்களும் அணிய வேண்டிய ஆடைகளின் நிறம். இதை பற்றி நான் முன்னுக்கும் பேசியிருக்கிறேன். நிறைய பேரின் வேண்டுகோளுக்கு இணங்க நிறைய பேர் கேட்குறீங்களா, ஐயா திரும்பி ஒருக்கா சொல்லுங்கோ, நாங்கள் அதை எழுத இல்லை, நாங்கள் அதை பார்க்க இல்லை, கவனிக்க இல்லைன்னு நிறைய பேர் கேட்டதற்கிணங்க இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பு. இன்னொருக்கா அதை சொல்லுறேன். முதலாவது, உங்களுக்கு விருப்பமான ஆடையின் நிறம் என்ற ஒன்று இருக்கும். உங்களுடைய ராசிப்படி நீங்கள் அணிய வேண்டிய ஆடைகளின் நிறத்தை பற்றி இன்றைக்கு நான் பேச போகிறேன். நீங்கள் மேஷ ராசிக்காரர்களாக இருந்தால், லக்னம் இல்லை ராசி, மேஷ ராசிக்காரர்கள் சிகப்பு நிற ஆடை அணியலாம், பவளம் நிறம் ஆடை அணியலாம், ஒரேஞ்ச் கலர் ஆடை அணியலாம், மஞ்சள் நிற ஆடை அணியலாம். மேஷ ராசிக்காரர்கள் சிகப்பு, பவள நிறம், ஒரேஞ்ச் கலர், மஞ்சள் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம். இந்த நிறத்தில் ஆடை அணிகிறது ரொம்ப விசேஷம். நீங்கள் ரிஷப ராசிக்காரர்களாக இருந்தால் வெள்ளை நிற ஆடை. ரிஷப ராசிக்காரர்கள் எப்பவும் பியோர் ஒயிட்டில் இருக்கிறது நல்லது. ரிஷப ராசிக்காரர்கள் வெள்ளை நிற ஆடை அணியலாம். லைட் கிரீன், இளம் பச்சை, டார்க் பச்சையில் இளம் பச்சை நிற ஆடை அணியலாம். ஆஷ் கலர் என்று சொல்கிறது சாம்பல் கலர், அந்த கலரில் ஆடை. ரிஷப ராசிக்காரர்கள் உங்களுக்கு எப்போவுமே வெள்ளை நிற ஆடை ரொம்ப விசேஷம். முக்கியமான விஷயத்துக்கு போகக்குள்ள ரிஷப ராசிக்காரர்கள் வெள்ளை கலரில் உடுப்பு உடுத்திட்டு போங்க. பச்சை கலர், இளம் பச்சை கலர், சாம்பல் கலர் உங்களுக்கு நல்லது. மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால், நீங்கள் மிதுன ராசியாக இருந்தால் இளம் பச்சை கலர் ஆடை அணியலாம். சாம்பல் கலர், லைட் சாம்பல், அதாவது ஆஷ் கலர், சில்வர் கலர், சிகப்பு கலர் ஆடை அணியலாம். நீங்கள் மிதுன ராசியாக இருந்தால் பச்சை கலர், சாம்பல் கலர், சிகப்பு கலர் ஆடைகளை அணியலாம். உங்களுடைய ராசி கடகமாக இருந்தால், கடக ராசிக்காரர்களும் ரிஷப ராசிக்காரர்களை போல
வெள்ளை நிறம், ஆஃப் ஒயிட் என்று சொல்லுவினம். ஆஃப் ஒயிட், வெள்ளை கலர் உடுப்பு உங்களுக்கு ரொம்ப விசேஷம். முக்கியமான நேரங்கள்லாம் வெள்ளை உடுப்பு போட பாருங்க. ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறேன், ஒரு மேனேஜரை சந்திக்க போகிறேன், ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறேன், வெள்ளை கலர் உடுப்பு நல்லது. அடுத்தது மெரூன் கலர், அதாவது கடுமையான மெரூனில் லைட்டாக இருக்கிற மெரூன் கலர், மஞ்சள் கலர் ஆடை, இதெல்லாம் கடக ராசிக்காரர்கள் அணியலாம். நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தால் இளம் சிகப்பு நிற ஆடை அணியலாம். ஒரேஞ்ச் கலர் உங்களுக்கு நல்லா இருக்கும். வெள்ளை கலர் நீங்கள் அணியலாம். மஞ்சள் கலர் ஆடை அணியலாம். நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தால், கடகம் சிம்மம் உங்களுடைய லக்னம் அல்ல, ராசி சிம்மமாக இருந்தால் இளம் சிகப்பு நிற ஆடை, ஒரேஞ்ச் கலர், அதாவது சிகப்பும் மஞ்சளும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர். வெள்ளை கலரும் நீங்கள் போடலாம். இளம் மஞ்சள் கலர் ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். நீங்கள் கன்னி ராசிக்காரர்களாக இருந்தால், எங்களுடைய ராசி கன்னி ஐயா, என்னோட ராசி கன்னி, பச்சை நிற ஆடை, இளம் பச்சை நிற ஆடை அணியலாம். சிகப்பு கலர் ஆடை அணியலாம். சாம்பல் கலர் ஆடை அணியலாம். மென்மையான நீல கலர், டார்க் ப்ளூ அல்ல, லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ கூடாது, லைட் ப்ளூ, இளம் மென் நீல கலர் ஆடை, சாம்பல் நிற ஆடை, சிகப்பு நிற ஆடை, பச்சை நிற ஆடை. நீங்கள் கன்னி ராசியாக இருந்தால் இதெல்லாம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நான் எப்போவும் சொல்கிறது, என்ற நிகழ்ச்சி பார்க்குறாக்கள் பேப்பர் பேனை வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் எழுதியிருக்கீங்கள், எழுதி என்னட்ட கொண்டு காட்டியும் இருக்கீங்க. சரி, கன்னி ராசிக்காரர்கள் பச்சை, சிகப்பு, சாம்பல், மென் நீலம். துலா ராசி, கன்னிக்கு அடுத்தது துலா ராசிக்காரர்களாக இருந்தால் வெண்மை நிறமான ஆடை அணியலாம். பர்பிள் கலர் ஆடை அணியலாம். மென்னீலம், மென்மையான நீலம், லைட் ப்ளூ, மேகம் இருக்குது அந்த மாதிரி லைட் ப்ளூ கடல் ஆடை அணியலாம். பர்பிள் கலர் ஆடை அணியலாம். வெண்மை நிறமான ஆடை துலா ராசிக்காரர்கள், ரொம்ப டார்க் கலர் துலா ராசிக்காரருக்கு ஒத்து வராது. நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் சிகப்பு நிற ஆடை அணியலாம். மஞ்சள் நிற ஆடை அணியலாம். குங்கும கலர், நாங்கள் நெத்தியில் வைப்போம் குங்குமம், அந்த கலர் மெரூன் கலர் ஆடை அணியலாம். ஒரேஞ்ச் கலர், சிகப்பும் மஞ்சளும் சேர்ந்த மாதிரி உள்ள சூரிய வெளிச்சம், ஒரேஞ்ச் கலர் விருச்சிக ராசிக்காரர்கள். நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் சிகப்பு, மஞ்சள், குங்கும கலர், மெரூன் கலர், ஒரேஞ்ச் கலர் ஆடை அணியலாம். நீங்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால், என்னோட ராசி தனுசு ராசி என்று சொல்லக்கூடியவர்கள் சிகப்பு நிற ஆடை அணியலாம். மஞ்சள் நிற ஆடை அணியலாம். குங்குமப்பூ, மெரூன் கலர் குங்குமப்பூ கலர் ஆடை அணியலாம். குங்குமப்பூ கலர் ஆடை அணியலாம். சிகப்பு கலர் அல்லது மெரூன் சிகப்பு மாதிரி கலர், மஞ்சள் கலர், சிகப்பு கலர். யார்? தனுசு ராசிக்காரர். நான் மகர ராசி ஐயா. மகர ராசிக்காரர்களாக இருந்தால் லைட் ப்ளூ கலர் ஆடை அணியலாம். மஞ்சள் கலர் ஆடைகள் அணியலாம். பச்சை வர்ணம், லைட் கிரீன், பச்சை வர்ண ஆடைகள் அணியலாம். மகர ராசிக்காரர்களாக இருந்தால் நீல கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர் இந்த ஆடைகளை நீங்கள் அணியலாம். ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம், ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறோம், ஒரு பேங்க் மேனேஜரை சந்தித்து லோன் கேட்க போகிறோம், ஒரு முக்கியமான நபரை பார்க்க போகிறோம், திருமணத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், ஒரு முக்கியமான நபரை சந்தித்து காசு கேட்க போகிறோம், ஒரு பெரிய மீட்டிங்குக்கு போகிறோம். இந்த மாதிரியான அவசியமான ஒரு முக்கியமான தருணங்களில் நான் சொன்ன மாதிரி வர்ண ஆடைகளை அணிந்து சென்றால் அதிர்ஷ்டமாக இருக்கும். அதிர்ஷ்டம் டக்குன்னு உங்களுக்கு அந்த காரியம் கைகூடும், கேட்டது நடக்கும், நினைச்சது நிறைவேறும்,
நல்ல மங்களகரமான காரியங்கள் எல்லாம் நடக்கும். சரி, மகர ராசிக்காரருக்கு சொல்லிட்டேன். நீல கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர். கும்ப ராசி அன்பர்கள், நீங்கள் கும்ப ராசிக்காரர்களாக இருந்தால் நீல கலர் ஆடை அணியலாம். கும்பராசிக்காரர்கள் லைட் நீலமும் அணியலாம், டார்க் கடுமையான நீல கலர் ஆடையும் நீங்கள் அணியலாம் கும்பராசிக்காரர்கள். பச்சை கலர் ஆடை கும்பராசிக்காரர்களுக்கு பச்சை நல்லா வேலை செய்யும். மஞ்சள் கலர், லைட் கிரீன், லைட் ஜெலோ, மஞ்சள் கலர், லைட் இளம் மஞ்சள் கலர் ஆடை கும்பராசிக்காரர்கள் நீலம், பச்சை, மஞ்சள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. கும்பராசிக்காரர்கள் இந்த ஆடையை அணியலாம். அதே நேரத்தில் மீன ராசிக்காரர்கள், கடைசி ராசி மீனம். மீன ராசிக்காரர்கள் எப்பவும் வெண்மையான ஆடை அணிவது நல்லது. எப்பவும் மென்மையான வெண்மையான வெள்ளை கலர், மஞ்சள் கலர் ஆடை அணியலாம். பொன்னிறம் கோல்டன் ஜெலோ தங்க கலர் ஆடை மீன ராசிக்காரர்கள் அணியலாம். என்ன நேர்களே, 12 ராசிக்காரர்களும் அதிர்ஷ்டமான ஆடையின் நிறத்தை பற்றி இன்றைக்கு சொன்னேன். நாளைக்கு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.